கனைத்திளங்கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனிதான் எழுதிராய் ஈரன்ன பேருறக்கும் இனிதான் எழுதிராய் ஈரன்ன பேருறக்கும் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரே பாவாய் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரே பாவாய். திருப்பாவை பாடல் 12. கனத்திலங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்த முலைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். இந்த 4 வரியில அரவிந்தருடைய லைட் அப்படிங்கிறது என்ன குறிக்குது அப்படின்னா, முழுக்க முழுக்க வேதிக் இமேஜரியை தான் அவர் சீக்ரெட் ஆஃப் வேதால எழுதியிருக்காரு. அது ஒத்து தான் அந்த யோகமும் இருக்கு. ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிற 2 விஷயம் வந்து எப்படி ஒரு ஒளி, எப்படி ஒரு அதற்கு எதிரான ஒரு இருள். இந்த 2 தான் எல்லா பாடல்களும் வருது. ஏனென்றால் திரும்ப திரும்ப இதே விஷயத்தை சொல்வதற்கு காரணம், எப்படி நம்மளுடைய கான்ஷியஸ் வந்து ஏற இறங்க இருக்கும், அதை ஸ்டெடியாக ஒரு பேலன்ஸ் பண்ணி பவரோட டிவைன் கிட்ட சரணாகதி அடைந்து அந்த கான்ஷியஸில் உயரணுங்கிறது தான் அரவிந்தர் சொல்லக்கூடிய ரகசியம். இப்போ இதில் இந்த எருமை வந்து அது கன்றுங்களை தேடி பால் கொடுக்க வந்து ஓடி வருது அப்படின்னு சொல்லும் போது அது வந்து கேட்குறதுக்கு அந்த காலகட்டத்தில் பாடல் வந்து ஒரு ரொம்ப அருமையான விஷயமானா அதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு வேத பொருள் அடங்கியிருக்கு. அந்த வேத பொருட்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இருள் முதல்ல வந்து இந்த உலகத்தை வந்து கடவுள் வந்து உருவாக்கும் பொழுது 4 கடவுளர்கள் வந்து பிரிந்து போயிடுறாங்க. இப்படி பிரிந்து போனதுனால தான் எல்லா பிரச்சனையுமே வருது. ஸோ இந்த பிரியிறது அப்படிங்கிறது டிவைனுக்கு எதிரான ஒரு விஷயம். எதுவுமே அந்த தோற்றத்துலேருந்து பிரியக்கூடாது. ஏன்னா ஒரு 4 விஷயம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சிருஷ்டியை வந்து நான் தனியாக செய்கிறேன் நீ தனியாக செய்கிறேன்னு பிரியும்பொழுது அந்த சிருஷ்டியே அங்கே தூளாக நாசமாக அது ஆயிடுறது. அது வந்து பக்காகாது. அதாவது இட் நெவர் கம்ஸ் டு அ பியூட்டிஃபுல் ஃபார்ம். அந்த மாதிரி சிச்சுவேஷன். அப்படி பிரிஞ்ச போது தான் அடுத்தது கடவுள் என்ன பண்ணுறாங்க, தன்னைக்கிடம் இருந்து பிரியாத ஒரு விஷயத்தை தான் உருவாக்கணும். அந்த விஷயம்தான் இந்த வேத பொருளின் சாராம்சம். அப்போது மதர்கிட்ட வந்து ஒரு விஷயம் இருக்குது, நான் அதை பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த பாடலில் வந்து முலை வழியே எப்படி ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு தேவைன்னா ஓடி போகிறாங்களே, அது மாதிரி அந்த கன்று வந்து பசிக்கும் போது தாய்கிட்ட ஓடும். ஆனால் இங்கே
அவங்க வந்து எருமை சொல்கிறாங்க. அதுதான் நம்மளுக்கு இங்கே ஒரு விஷயம். அது வந்து பசுவை அவங்க சொல்லலை, எருமை. ஸோ அந்த எருமை ஓடுது, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னும் போது, அந்த எருமை அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது வந்து ஒரு முரட்டு சுபாவத்தை கொண்டு இருக்கிற விஷயம். இன்னொன்று, அது வந்து ஒரு வைட்டல் ஃபோர்ஸ், ஒரு முரண்டு பிடிக்கிற வைட்டல் ஃபோர்ஸ் அது. அப்போது அதை வச்சுக்கிட்டோம்னா, அனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். நற்செல்வன் தங்காய் அப்படின்னா சிஸ்டர், அதாவது நாராயணனுடைய தங்கை. செல்வத்துக்குரிய அந்த நாராயணனுடைய தங்கையாக நாம் இதை பார்க்கலாம். யார் அவங்க அப்படின்னா, த இன்ஃபினிட் மதர், த டிவைன் மதர். ஏன்னா நம்ம பார்வதியை சொன்னோம்னா, சக்தி சொன்னோம்னா, அன்னை சுரூபமாக தான் நம்ம வந்து அரவிந்தர் வந்து பார்க்குறாரு. அப்போது இந்த டிவைன் மதர்ஸ் லவ் வந்து ஓடி வரக்கூடிய தன்மை இருக்கிறது போல், இந்த இருள் நான் சொன்னோம்ல, நம்ம வந்து அந்த ஆரம்பத்தில் இப்போ சிருஷ்டி அப்போ ஒளி உருவாகி அது பின்னே வந்து பிரிஞ்ச உடனே அது ஒரு இருட்டில் போய் இருட்டாக மாறிடுது. அந்த சிருஷ்டி அப்படியே போய் இருளில் போய் விழுந்து, பாதாளத்தில் இருளில் விழுந்துருது. அந்த விழுந்தது தான் நம்ம பார்க்கலாம். அதித்தி தித்தின்னு ரெண்டு. அதித்திங்கிறவங்க டிவைன் கான்ஷியஸ், தித்திங்கிறது பாதாள உலகத்தோடைய ஒரு கான்ஷியஸ்னஸ் உடைய ஒரு பெண். அந்த அதை இது பண்ணுறவங்க அவங்க தான் அந்த அசுராசோடைய அம்மா. ஸோ இந்த மாதிரி ரெண்டாக பிரிஞ்சதுனால அந்த இருள். ஆனால் அந்த இருளை பார்த்து கூட இந்த டிவைன் மதருக்கு வந்து ஒரு நேரத்தில் வந்து ஒரு வருத்தம் வருது. ஏன்னா அவங்க தான் சிருஷ்டிக்கிறாங்க. அப்போது அவங்க டிவைன் மதரோடைய அன்பு அந்த முழுக்க ஓடி போய் அந்த இருளில் மாட்டிருக்கிற விஷயத்தை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அவங்களோட அன்பு வந்து அப்படி பிரவாகமாக ஊற்றெடுக்குது. ஸோ இது மாதிரி நம்முள் அதே சக்தியானவள் மதர், டிவைன் மதர் உள்ள வந்து ஆழத்தில் சப்கான்ஷியன் இன்கான்ஷியன்ட்ல இருக்கக்கூடிய இருளை விலக்கி அங்கே இருக்கக்கூடிய தெய்வ பொருளை வெளியில் கொண்டு வராங்க. ஸோ அதுதான் விஷ்ணுவோடைய சிஸ்டர்னு அதுக்கு தான் நம்ம இப்போ சொல்கிறோம். விஷ்ணு தான் அங்கே படுத்துட்டு இருக்காரு ஒரு துளியா. ஏன்னா அவர் அங்கே போய் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து காப்பாற்றுறாங்க, அங்கே உள்ளே இருக்கார் அப்படின்னு. இந்த பேக்ரவுண்ட் தான் இப்போ திருப்பாவையில். ஸோ திருப்பாவை கம்ப்ளீட் திருப்பாவை திருவம்பாவை வேதிக் இமேஜரி ஃபார் யோகா. அது வந்து அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு எடுத்தெடுப்பில் வந்து இது இந்த மாதிரி ஒளி இது மாதிரி இதுன்னா, ஐயோ நம்ம நல்லா தானே வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம எப்படி இருள் இப்போ நம்ம குடும்பத்திலே நீ தப்பு பண்ணுற அப்படின்னா கோவம் வருதுல்ல, ஏன் தப்பு பண்ணுறேன்னு அவங்க சரியாக பண்ணுறாங்களா, வீட்டுக்குள்ளேயே அந்த விவாதம் நடக்குதுல்ல. அப்போது தெரியாத ஒருத்தவங்களுக்கு போய் ஒரு நல்ல விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லும் போது அது கடவுளோட விஷயமா இருந்தாலும் நீ செய்யறது தப்பு அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா இலகன மனமுடைய மனிதர்கள் வந்து அன்புக்கு மட்டும்தான் வந்து தலை வணங்குவாங்க. ஏன்னா மனிதர்கள் அந்த தெய்வாம்சத்தை உடையவர்கள். எவ்வளோ அழகா இருக்குல்ல. இதுதான் உண்மையே. இந்த என்ன சொல்றாங்க எல்லா உபநிஷத்துலேயும் மந்த்ராஸ்லேயும் என்ன கடவுளை பற்றி என்ன சொல்றாங்க, மனிதன் அன்புக்கு மட்டும்தான் ஆட்கொள்ளப்படுவான், மனிதன் அன்புக்கு தான் தலை வணங்குவான் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஏன் எத்தனையோ வந்து ஆப்போசிட்டான விஷயங்கள்லாம் இருக்குது, நம்மளை வந்து பாதிக்குது. ஆனால் அப்படி சொன்னால் ஒரு தனக்குள்ளே ஒரு கோபம் வருது, எல்லாம் இருக்குது. ஆனால் அன்புன்னு வரும்போது எல்லாத்தையும் அந்த ஜீவனானது விட்டுடும். அதுதான் நம்ம டிவைன் வந்து அன்பானவங்க. இப்போ பார்த்தோமே டிவைன் மதர் அன்புக்காகவே தான் அந்த இருளை இறங்கி ஒளியை வந்து கொண்டு வராங்க. அது போல தான் ஒரு விஷயத்த சொல்லும்பொழுது அன்பாக சொல்லும் போது அழகாக சொல்லும் பொழுது தான் அது டிவைனோடைய விஷயமா இருக்குது. அதனால தான் ஆண்டாள் அவங்க ஆல்ரெடி அவங்க ஒரு பியூரிஃபைடு பீயிங், அவங்க அந்த தெய்வ அம்சம் பொருந்திய ஒரு தெய்வத்தோடைய ஒரு மேனிஃபெஸ்டேஷன். அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து அந்த சத்தியம் சிவம் சுந்தரம்ன்ற மாதிரி பியூட்டி, ஹார்மனி, லைட் இதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ சாதாரண ஒரு கடை மனிதனுக்கும் போய் சேரணும் போது
இவ்வளோ அழகான விஷயத்த அவங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்த காண்பித்து ஒரு உயரிய விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க பார்க்கும்பொழுது அகைன் வந்து நின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமான், இங்க ராவணனை பத்தி சொல்றாங்க. நம்ம லாஸ்ட் கும்பகர்ணனை பார்த்தோம், அடுத்து ராவணன். கும்பகர்ணன் தமசிக், ராவணன் சாத்விக் ரஜசிக். ஸோ அவர் வந்து எப்படின்னா சாத்வீகமான ஆள், அவ்வளோ பக்தி, அவ்வளோ வந்து அவரை மாதிரி வீணை வாசித்து சிவபெருமானை வந்து அவருடைய அடிமையாக யாராலையுமே பண்ண முடியல. பட் ஆனால் அந்த சாத்வீகத்திலையும் ஒரு ரஜசிக் நேச்சர் இருக்குது. அது வந்து இந்த என்னதான் பக்தி பண்ணாலும், ஏன்னா பக்தி பண்ணுறது அப்படின்னா கடவுளை நம்ம போகிறோன்னு அர்த்தம். இப்போ கடவுள்கிட்ட நம்ம கடவுளை போய் நம்ம பிடிக்கணும், கடவுள் எனக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா அவருக்கு எதிரான ஒரு குணத்தை ஒரு தூள் அளவில் வச்சுருந்தா கூட நம்ம அந்த அந்த கஷ்டம் வந்து நம்மளை கொண்டு போகாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது வந்து என்ன நடக்கு, இலங்கை கோமான் செற்ற அப்படிங்கிறது, இனிதான் மனதுக்கு இனியானை, அந்த மாதிரி அவரை அழிச்ச இன்னொரு சாத்வீகமாக கடவுள் வர்றார். இவர் வந்து சாத்விக் ரஜசிக். ஸோ இந்த 2 குணமுமே உள்ளே இருக்கும்போது அதுக்கு தான் எருமை. ரஜசிக் அந்த வைட்டல் ஃபோர்ஸ் அது மாறுனா கூட, ஏன் அதை மாறி அதை அன்பு கொடுக்குது, பட் ஸ்டில் ரஜசிக் குவாலிட்டி விச் இஸ் அகெயின்ஸ்ட் த டிவைன் மைண்ட். அதனால இந்த விஷயத்தை அழித்தால், அதை யார் அழித்தாங்க, சாத்விக குணமுடைய ராமர் வந்து அழித்தார். ராமர் வந்து அப்படி ஒரு அமைதி, பொறுமை. ஸோ இந்த குவாலிட்டியோட நாம் அவங்களை அணுக வேண்டும். அப்போது அனைத்து எல்லாம் தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இப்போ மனத்துக்கு இனியானை பாட நீ வாய்த்திரவாய், இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம். இப்போ நீ தைரியமாக நீ எழுந்திருக்கலாம். ஏன் உனக்கு இந்த ஒரு தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இருளில் இருக்கிற மாதிரி ஏன் நீ தூங்கிட்டு இருக்க? உனக்கு தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடத்தின ஒரு பெரிய பெரிய விஷயம் உனக்கு வந்திருக்கே, அதை கேட்டு நீ தைரியமாக நீ எழுந்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம இத்தனை நாள் பார்க்கும்போது நம்ம அரவிந்தர் சொல்லக்கூடிய விஷயம், ஒளியும் இருக்கிற இடத்துல அதுக்கு எதிரான குணம் இருக்கக்கூடாது. அது சின்ன ஒரு பாயிண்டாக இருந்தால் கூட அது வந்து கண்டிப்பாக பயன்படாது இந்த இன்னர் ஜேர்னியில். நெக்ஸ்ட்டு திருவெம்பாவை பாடல் 12. இது ரொம்ப அருமையான விஷயம். மாணிக்க வாசகனாரின் திருவெம்பாவை பதிகம் 12. திருச்சிற்றம்பலம். ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தெல்லை சிற்றம்பலத்தேன் தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார் கலைகள் ஆர்ப்ப அரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் எத்தி இருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவெம்பாவை பாடல் 2. ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலையுமும் எல்லாமும் காத்து படைத்து கறந்து விளையாடி. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோம், சிவபெருமான் மாணிக்கவாசகர் திரும்பவும் இந்த உயரிய விஷயங்களை நமக்கு கொண்டு வந்து தரார். என்ன சொல்கிறாருன்னா, நமது உள்ளங்களை சீர்படுத்தி தூய்மைப்படுத்தி எங்கும் நிறைந்த இறைவனை உள்ளத்தில் நிரந்தரமாக நிலைப்படுத்தினால் மாயை விளங்கும், நம்ம விட்டு அது போகும். அதை மாயை விளக்குறதுக்கும் இந்த சுத்தமான ஒரு நிலையை, அப்போ நம்ம என்ன சுத்தம் இல்லாமல் இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தால் அது அந்த சுத்தம் கிடையாது. இது சாதாரண வாழ்க்கையில் இது டுவர்ட்ஸ் இறைவனை நோக்கி நான் போகின்ற பாதை. நான் அகைன் சொல்கிறேன், நம்ம வீட்டில் ஒரு காவடி எடுக்கிறாங்க,
திருப்பதிக்கு போகிறாங்க, அப்புறமா வந்து இந்த மார்கழி மாதத்தில் நோன்பு இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு டிசிப்ளின். ஸோ இந்த டிசிப்ளின் எதுக்குன்னா, நம்ம போகக்கூடிய விஷயம் பெரிய விஷயம். பெரிய விஷயத்தை நம்ம ஏற்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ரத்தை வந்து வேணும். அந்த விஷயத்துக்கு தான் எப்படி இருக்கலான்னு அதில் வந்த பெரியோர்கள் ஆன்றோர்கள் நமக்கு இந்த வழியை சொல்கிறாங்க. ஸோ ஆர்த்த பிறவி துயர் கெட அப்படின்னா நம்மளுடைய கர்ம பலன்கள் நம்மளை வந்து பெரிதும் அளவில் பாதித்து நம்மளை வந்து ஒரு நிலைக்குலைய செய்கிறது. அதுக்கு வந்து யார் தீர்ப்பா அதை தீர்க்கிறவராக இருக்கிறாங்க அப்படின்னா, சிற்றம்பலத்திலே தில்லையில் இருக்கக்கூடிய அந்த சிற்றம்பலத்தில் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற கூத்தன், தீயாடும் கூத்தன். அவர் கையில் நம்ம பார்த்தோம்னா ஒரு கையில் வந்து நெருப்பு இருக்கும். ஸோ இந்த நெருப்பு வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது, இதுதான் எல்லா கர்மத்தையும் வந்து தூசு தூசா அப்படியே சாம்பலாக ஆக்குறது. அந்த சாம்பலை அணிந்தவர் தான் இந்த சிவபெருமான். ஏன் சிவபெருமானுக்கு வந்து இவ்வளோ அந்த திருநீர் போட்டு சாம்பல் போட்டு இருக்காரு, சாம்பலை அணிந்தவர், நீரை அணிந்தவர்னா அவர் எல்லாருடைய கர்மத்தையும் கரைத்து தன் மீது அந்த கர்மத்தை எல்லாம் அது படர வைத்து கொண்டிருக்கிறார். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு சிருஷ்டியை உருவாக்கி அதை காக்கிற விஷயத்தில் வந்து அவர் இருக்கார். அப்போது இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்து கடைந்தும் கறந்தும், அதாவது இந்த உலகத்தை எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார். ஏன்னா சிருஷ்டிக்கிற வேலையே அவருடையது தான். எல்லாத்தையும் சிருஷ்டித்த பிறகு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவ்வளோ ஒரு கலைகளையும் அவர் தன்னுள் வைத்திருக்கிறார். அதாவது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அவருக்கு தெரியாதது இல்லை. மனிதன் உலகத்தில் என்னென்ன கலைகள் வந்து உலகத்துக்கு வந்ததோ அதெல்லாம் சிவபெருமான் அந்த மூலமாக தான் வந்திருக்கு. எப்படின்னா நம்ம பார்க்குறோமே, இப்போ யோகத்திலேருந்து நந்திகேஸ்வரருக்கு தான் அவர் முதல் சொல்கிறாரு. அப்புறமா ஆயுர்வேதம், அதுவும் வந்து சித்தர்களுக்கு எல்லா சித்த வைத்தியம் எல்லாமே சிவனிடமிருந்து, அத்தனை 63 கலைகளும் அவரிடமிருந்து தான் மற்றவங்களுக்கு நம்ம வந்து அவர் பாஸ் பண்ணியிருக்காரு, அவர் தான் கொடுத்துருக்கார். அந்த மாதிரி எல்லாத்திலும் திறமை வாய்ந்த அவர் எப்படி இருக்காராம், அவ்வளோ அழகாக வந்து அவர் தன் மேல் வந்து தன் மீது மலர்களை தன்னோட கொண்டையில் பார்த்திங்கன்னா வந்து அழகான மலர் சூடி அது தன் மீதும் அழகான ஒரு அணிகலன்களை அணிந்து கொண்டு காலில் அந்த சிலம்பும் போட்டு அவ்வளோ ஒரு அழகாக அவர் இருக்கார். அப்போ பார்த்தோம்னா அந்த முக்கியமான ஒரு விஷயம் வந்து தலையில் பொய்கை குடைந்துடையான் அப்படின்னா, பொய்கை அப்படிங்கிறது இங்கே ஒரு அருவி. அந்த அருவி வந்து கங்கை. அவர் தலையில் வந்து கங்கையை வந்து வைத்து கொண்டு அவர் இத்தகைய அழகான ஒரு நடனத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார். பொற்பாதம் எத்தி இருஞ்சுனை நீராடலோர். இப்படியாப்பட்ட அழகான விஷயத்தை நாம் கண்களில் நம் மனசில் அப்படியே பக்தி வளர்ந்து கண்களில் வந்து கண்ணீராக வந்து வளர மாதிரி நாம் அவர் பாதத்தை அடையணும். அப்போ இங்கே என்ன, அவர் அந்த எதுக்கு கங்கை பொய்கை, எதுக்கு பொய்கை அப்படின்னா, இட் இஸ் பியோர் கான்ஷியஸ்னஸ். அவர்கிட்டேருந்து வர கங்கை வந்து தூய்மையான ஒரு நீர் அப்படின்றோம். இட் இஸ் எக்ஸாக்ட்லி வந்து நம்ம பியோர் கான்ஷியஸ்னஸ்ஸை அவர் வச்சிருந்து அதை வந்து தன்னுடைய அடியார்களுக்கு பிரவாகமாக அருளை வந்து வாரி வழங்குறார். அவரோட கருணைக்கு, ஏன்னா நம் கர்ம பலனை எல்லாம் அழிக்கிறாரு. ஸோ உள்ளிருக்கக்கூடிய அந்த நெருப்பு, நாம் பண்ணக்கூடிய யக்னம் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை சுத்திகரிக்க செய்கின்றார். இந்த யக்னம் இங்கேருந்து போகும்போது மேலிருந்து பிரவாகமாக கான்ஷியஸ்னஸ், தூய்மையான உணர்வு ஒரு ஜீவனை முழுவதுமாக ஆட்கொண்டு வருகிறது. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பாடலுடைய சிறப்பு. ஸோ இப்போ அரவிந்தர் சொன்ன எல்லாத்தையும் நான் டைரெக்டாக இங்கே நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம இந்த ஸ்ரீ அரவிந்தோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது,
It is a home full and large with sweetness and ecstasy of the Supreme, and inviolable peace and bliss, which by their cherishing and fostering protection we seek to conquer and possess. இதுதான் வந்து அவர் த ஃபர்ஸ்ட் டீம் டு மித்ரா வருணாவோட கமெண்ட்ரி. இது அவர் வந்து எல்லாத்துக்கும் கமெண்ட்ரி எழுதியிருக்காரு. ஸோ அந்த கமெண்ட்ரிஸ்லேருந்து எடுக்கப்பட்ட வரிகள் இது. ஸோ இப்போ என்ன நம்ம பார்க்கலாம், இதுக்கும் நம்ம சொன்னதுக்கும் இதுக்கும் கரெக்டாக பொருந்தும். பீஸ் அண்ட் பிளிஸ் அவங்க வந்து சுப்ரீம் கிட்டேருந்து அப்படியே பிரவாகமாக நம்மளை பாதுகாக்க வருது. அடுத்தது மதர் வந்து இங்கே இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. நான் இந்த எல்லோவில் குறிப்பிட்டது வந்து அதுதான். And it was put forth in one of the talks, Mother has said that Supreme Divine Mother, when she saw the darkness, a tremendous love oozed out of her, and that love crystallized and fell upon the darkness. This is the psychic element which entered into the darkness. And all the psychic beings are nothing but evolutionary development of this original psychic element, which is nothing but love of the Divine Mother. ஸோ இப்போ தான் நம்மளுக்கு புரியும் மதர் என்ன பண்ணாங்க, எப்படி எல்லாருக்கிட்டேயும் அந்த கண்ணில் வந்து அந்த சைத்திய ஊடுருவி பாய்ந்து எல்லாருக்குள்ளேயும் அந்த இருட்டில் இருக்கிற அந்த சைத்திய ஒளியை மேலே கொண்டு வந்து அந்த யக்னத்தை பண்ணுறதுக்கு தயார்படுத்தியிருக்காங்க. ஸோ அன்னையே அரவிந்தரை நாம் தெரிஞ்சிருக்கிறோன்னா நம்ம அடுத்த ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்திருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட கேண்டிடேட்ஸ். ஸோ நம்மளுடைய ஒர்க்கு இந்த ஆண்டாளுடைய வழி தான், அதை நாம் புரிஞ்சுக்கணும். And that is why psychic being automatically turns to Divine Mother in an experience of love. That is why in our own yoga, that is the importance given to it. இப்போ தெரியுதுங்களா எப்படி வந்து ஆண்டாளோடைய பாசுரமும் அரவிந்தர்கிட்டையும் மதர்கிட்டையும் கனெக்ட் ஆகுதுன்னு. இந்த யோகா எக்ஸாக்ட்லி எங்கே எல்லாரும் வந்து நிறுத்துகிறாங்களோ அதிலிருந்து ஆரம்பிக்கப்படுற யோகா. ஸோ எல்லாத்தையும் முடித்து அடுத்து ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷனுக்கு இன்னொரு சூப்பர் மேன் அப்படிங்கிற நிலைக்கு வர்றதுக்கு இந்த யோகத்தை பகவான் அரவிந்தரும் அன்னையும் இதுவரையில் பக்தியிலும் இந்த ஆண்டாள் கூறக்கூடிய இந்த வழிமுறைகளும் மாணிக்க வாசகர் செய்த வேலை சொன்ன விஷயங்களிலும் கடை தேர்ந்தவர்கள் இங்கே வந்து நிற்கிறாங்க கடைசியில். என்ன ஒரு ஆசிர்வாதம். தேங்க்ஸ் டு டிவைன் மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ. இதை நாம் மனதில் இருத்திக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நன்றி.